ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அடுத்த துணை முதல்வர் ஆகிறார், முதல்வரே ஆகிறார் அப்படின்லாம் கூட சிலர் போஸ்டர் ஓடி இருக்கிறாங்க. அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில்ல சாமி தரிசனம், பக்தர்கள் அனுமதி. கோடை வெப்பத்தை தணிக்கும் தர்பூசணி பழத்துல எந்த சாயமும் இல்ல, நம்பி மக்களை வாங்க சொல்லுங்க அப்படின்னு அரசு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அதற்கு கோர்ட்ல அரசு என்ன பதில் சொல்லியிருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க உங்க கட்சிக்குள்ள எப்படி வேணா அடிமையா இருங்க, கொத்தடிமையா இருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இந்துக்குள்ள ஏயா புண்படுத்துறீங்கன்னு போட்டு விளாசு இருக்கிறாரு அண்ணாமலை. நாங்குநேரியில் வன்முறைக்கு உள்ளான பாதிக்கப்பட்ட மாணவன் சின்னத்துரை அவர்கள் மீது மீண்டும் வன்முறை தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கு. அதற்கு சில மூடி மறைக்கக்கூடிய காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. யார் அதை மூடி மறைக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அமைச்சர் பொன்முடி மீது நேற்று தொடரப்பட்ட PIL வழக்கு இன்னைக்கு விசாரணை வந்திருக்கு. தலை தப்புமாங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். தமிழகம் முழுக்க தமிழக பாஜக தலைவர் மாண்புமிகு நெல்லையார் அவர்களே அப்படின்னு சிலர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு வாழ்த்து செய்திக்காக அந்த மாதிரியான போஸ்டர், அதுவும் சித்திரை திருநாள் நெருங்குற நேரத்துல தலைவராகி காமராஜர் எப்படி தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆனாரோ அவர் அந்த நேரத்துல ஆனாரு. அதை சொல்லி அந்த பொருத்தத்தை சொல்றேன், கால பொருத்தத்தை சொல்றேன். அந்த மாதிரி ஆயிருக்கிறாரு. அதே நேரத்துல இவரும் எதிர்காலத்துல தமிழக முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டாங்க. என்னப்பா ஊரெங்கும் எங்க திரும்பினாலும் ஐயா நாங்க தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி இல்லன்னு கதறாங்களேப்பா. இதுக்கு நடுவுல அண்ணாமலை ரசிகர்கள் இதை பார்த்து கோச்சுக்க மாட்டாங்களா? அண்ணாமலை முதலமைச்சராகணும்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. போஸ்டர் ஒட்டலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. செல்வ பெருந்தகை எல்லாம் முதல்வர் என்று வரும் பொழுது இப்ப அந்த இடத்துல தான் கொஸ்டின் நிக்குது. இந்த போஸ்டரை ஒட்டினது யாரு அப்படிங்கறது ஒரு கேள்வி. இதற்கு முன்னாடி காங்கிரசினுடைய தமிழக தலைவர் பேர் சொன்னீங்க, செல்வ பெருந்தகை ஐயா அவர்கள் ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு. அது என்னன்னா அவருடைய அந்த போஸ்டர் ஒட்டினவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு. பாருங்க என்ன மாதிரியான எவ்வளவு ஒரு சின்சியரிட்டி இருந்தா ஆளை கண்டுபிடிச்சு நாங்க நடவடிக்கை எடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதீங்கப்பான்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ஒரிஜினல் துணை முதல்வர் கோச்சிக்க மாட்டார் ஐயா. அதான் அந்த பிரச்சனைனாலதான் அவர் தான் எதிர்கால தலைவராக போறாரு. மாநில பொறுப்பரை கொடுக்க போறாங்களாமா. சட்டப்பேரவையில எல்லாம் பாருங்க அவர் என்ன பேசுறாரு எந்திரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை இல்ல ஐயா, அன்னைக்கு மாநில சுயாட்சிப்பா அப்போ அவரு பேசினாரையா, அது புத்தகமா வெளியிடுங்கய்யா அப்படின்னு முழுவதுமாகவே மாறிய சந்திரமுகியாகவே மாறிய செல்வ பெருந்தகை. அமைச்சர் பதவி கூட கேட்காத ஒரு நல்ல மனுஷன் தான் ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் போய் துணை முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுவாரா? அவருடைய ரசிகர்கள் யாரோ அல்லது தொண்டர்கள் யாரோ தெரியாம ஓட்டிட்டாங்க, அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த போஸ்டருக்கு எதிராக யாராவது இந்த போஸ்டரை ஓட்டிட்டாங்களா? ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கீழே போஸ்டர் யாருதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. உண்மையிலேயே அவரோடது தானா அப்படின்றதும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவருடைய அந்த போட்டோவுக்கு பதிலாக சந்தான பாரதி போட்டோவை போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க. அது ஒரு போலியான போஸ்டர்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையவே நடத்தினாங்க பாஜக காரங்க. ஒருவேளை இதுவும் போலியான போஸ்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்குது. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்பெல்லாம் சொல்லவே இல்லை, கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னோம். நாங்க மற்றபடி வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதெல்லாம் என்னன்னு பேசிக்குவோம். படி மேல போய் தம்பிதுரை புள்ளி விவரங்களோட அன்னில இருந்து கணக்கு போட்டுக்கங்கய்யா. தமிழகத்துல எப்ப எலெக்ஷன் நடந்த ஆட்சி வந்தது எங்கேயுமே கூட்டணி ஆட்சி இல்லையா? இல்லவே இல்ல. மைனாரிட்டி திமுகன்னு சொல்லப்பட்ட காலத்திலயும் 2006ல கூட திமுக தான் ஆட்சியை தவிர காங்கிரஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஸ்டோரி இருக்கிறதெல்லாம் நம்ம, அதாவது காங்கிரஸ் பாமக இவங்க எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. என்னன்னா இவங்க யாருமே கூட்டணி ஆட்சி நாங்க சொல்லவே இல்லை. அமித்ஷா அவர்கள் சொன்னது வேற, எங்க கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னாரு, அதை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் தம்பிதுரை ஆகட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதிர்காலத்தில் அவர்கள் கூட்டணி ஆட்சியை பிடிப்பார்கள், கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றத நாமளும் பொறுத்திருந்து பேசதான் நமக்கு தெரியும். ஆமா, அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்.
மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோவில் 22 மாதங்களாக வந்து பக்தர்களுக்கு திறக்கப்படாமல் இருந்தது. இப்ப திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்க பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த 144 இல்லாததுக்கு முன்னாடி 145, அதாவது பூஜை கோயில் திறந்திருக்கு, பூஜை நடக்கும், ஆனா மக்கள் உள்ள போக கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதியின் அடிப்படையில அந்த கோவில் இவ்வளவு நாளாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாத ஒரு கோயில். என்ன பிரச்சனைனால அனுமதிக்கப்படல? அது வந்து அதாவது ஒரு சாதி மக்கள் உள்ள போகலாம், இன்னொரு சாதி மக்கள் உள்ள போக கூடாது, பட்டியல் சமூக மக்கள் உள்ள போக கூடாது. அது இருந்தது மேற்கு வங்கத்துல. மேல்பாதிமங்கலம் வந்து மேற்கு வங்காளத்துல இருந்துச்சு. இப்போ வேங்கவேல் இங்கேயா இருக்கு, அது பீகார்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு தம்பி சின்னதுரையை வெட்டினாங்களே அந்த ஊர் நாங்குநேரி, அதெல்லாம் இங்க கிடையாது. அது வந்து நாக்பூர். ஆமா, அது நாக்பூருக்கு அந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில இடங்கள் இப்ப எடுத்துக்கிட்டு காரைக்குடியில தம்பி வந்து புல்லட் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு கையை வெட்டினாங்க. காரைக்குடி எங்க இருக்கு? கர்நாடகா கிட்ட இருக்கு. ஐயோ, இது கூட்டணி கட்சி ஆளுற மாநிலம். அதெல்லாம் கிடையாது, அது வந்து இன்னொரு மாநிலத்துல இருக்கு. சமூக நீதி மண். என்னன்னா மேல்பாதி மங்கலம் வந்து மேற்கு வங்காளத்துல இருந்துச்சுல, மேற்கு வங்காளத்துல இந்த மேல்பாதி மங்கலத்தை அப்படியே ஒரு கையில சஞ்சீவ மலையை அனுமார் தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல வச்சுட்டாங்க. சதிதான் வச்ச உடனே இது கூட மத்திய அரசு சரியாதான் இருக்கும். இப்ப இதை வச்ச உடனே ஐயோ திராவிட மண்ணுக்குள்ள இப்படி ஒரு இடம் வந்து சிக்கிருச்சு, இங்க வந்து இனிமேல இந்த மாதிரியான சாதிய ஒழிச்சிட்டோம் ஐயா, எல்லாரையும் கோயிலுக்குள்ள அனுமதிச்சிட்டோம். அதுதான் இங்க திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை எல்லாம் ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். நீங்க என்னடான்னா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த வேங்கை வயல்ல ஒரு 6 பேரிகேட் போட்டு செக் போஸ்ட் போட்டு அப்படியே பாகிஸ்தான் பார்டர் மாதிரி பாதுகாக்கிறீங்க. வேங்கை வயல்ல பத்தி பேசாதெல்லாம் முடிஞ்சு போன பீகார்ல சால்வ் ஆயிடுச்சு. இன்னமும் நீங்க வேங்கை வயல் பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சே போச்சு. அதான் இப்ப மேல்பாதி மங்கலம் தீர்ந்து போன மாதிரி அந்த சேர்த்து வச்சிட்டோம்ல. பீகார்ல இருக்கக்கூடிய மேற்பாதி மங்கலத்தை அப்படியே வேங்கை வேலை அப்படியே வந்து அந்த சஞ்சீவ மலை தூக்கமா தூக்கிட்டு வந்து வச்சுட்டீங்களா எல்லாம் சரியா போயிடும். சோ இதான் தீர்வு, வேற எந்த தீர்வும் கிடையாது. அப்படி இப்பவும் அங்கு எல்லோரும் அனுமதிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது இன்னமுமே கேள்வியாக தான் இருக்கு. பதில் அரசு சொல்லுமா? பக்தர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, எந்த சாதி பக்தர்களுக்குன்ற ஒரு கேள்விய அரசு தான் பதில் சொல்லணும். கோடையின் வெப்பத்தை வெம்மையை தணிக்கும் அந்த தர்பூசணி பழம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுல வந்துட்டு ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த கலரை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. வெயில் காலம்னாவே இது மாம்பழத்துல இதை பண்றாங்க, வாழைப்பழத்துல அதை பண்றாங்க, தர்பூசணியில இதை பண்றாங்கன்றது வழக்கமா வருது. ஆனா கார்பரேட் விற்கக்கூடிய ரஸ்னால அது இருக்கு இது இருக்குன்னு எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. அவங்க விற்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ்ல எந்த கலர் இருக்குன்னு பிரச்சனையே கிடையாது. பூச்சி மருந்து இருக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்துல விவாதிச்ச இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஆனா பாருங்க, இந்த அதாவது தர்பூசணி பழத்துக்குள்ள சாயத்தை ஏத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதை சொல்லி சில விளம்பரங்கள் அதை சொல்லி அந்த கலரை பார்த்தாவே ரெட் வழக்கமா தர்பூசணி பிரிச்சா நல்ல ரெட் கலரா இருந்தாதான் வெள்ளப்பூசணி. ஆனா அந்த கலரை பார்த்தாவே ஒரு பயமா அலர்ஜியா ஆன. அதனால அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முழுக்க மக்கள் கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும். நாங்க வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய விவசாய நல சங்க தலைவர் ஒருத்தர் அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் மனு போட்டிருக்கிறாரு. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. அதுல வந்து அவங்க இந்த பிரேயரை வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து நம்ம எதையுமே பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே தீர்க்க மாட்டீங்களா? கோர்ட் வரைக்கும் போனாதான் அங்க போய் பிரச்சனை தீர்ப்பீங்களா? நடுவுல வந்து எப்ப அது பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிக்குதோ அப்பவே அதுல இல்லன்னு சொல்றதே ரொம்ப லேட்டா டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதுல அரசு வந்து நடவடிக்கை எடுத்துருச்சு. அந்த அதிகாரியை நாங்க வந்து பணியிடமாற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சமாதானம் சொல்றாங்க. ஆனா அதுக்கா பண்ணீங்க? அங்க போனாலும் அவர் அதே சம்பளத்தை தான் வாங்க போறாரு. ஆனா எங்க சோத்துல மண்ணு விழுந்துருச்சு. அது வேற புகாரி ஹோட்டல் பிரச்சனைக்கு அப்புறம் தானே அவரை பணியிட மாற்றமே செய்யறாங்க. இப்ப சிக்கல் என்னன்னா, எங்க சோத்துல மண்ணு விழுந்துருச்சு, எங்களுடைய அந்த தர்பூசணி வந்து மொத்த விலையில இருந்து அந்த சில்லறை விலை விற்பனையாளர்கள் வந்து 2 ரூபா 3 ரூபான்னு வாங்குறாங்க கிலோவுக்கு. அதனால எங்களால தாக்கு பிடிக்க முடியல. அரசே எங்களுடைய அந்த தர்பூசணி பழங்களை வந்து கொள்முதல் செய்து அதை சில்லறை விற்பனையாளர்கிட்ட வித்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. கோர்ட்ல வந்து தமிழக அரசு கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை வச்சு கேட்டிருக்காரு. நெல்லை கொள்முதல் செய்யறதே நம்ம பாக்குறோம், என்னென்ன நடக்குது, நெல்லு கரும்புல எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படுமா? அதாவது இந்த பகைவனுக்கும் அருள்வா என்பது போல நீதிமன்றத்துல உத்தரவு போட்டு அரசு ஃபாலோ பண்ணணும். இப்ப திமுக எல்லாமே நீதிமன்றம் தான். எங்க உத்தரவுகளை உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாலும் எங்க உத்தரவுகளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு நீதிபதி சொன்னாரு. அதெல்லாம் கற்காலம். இப்போ இது இந்த காலத்துல வந்து போன மாசம் இந்த ஆமா இப்ப வந்து ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் தான் எல்லாமே. சரி, நம்புவாங்க பாப்போம்.
அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியது வந்து அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. அவர் பதவி என்ன வகிக்கிறாரோ அமைச்சர் பதவியில் இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது நல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது நேற்றைக்கு. இன்றைக்கு அது விசாரணைக்கு வந்திருக்கு. என்ன நடந்தது? அது ஜெகநாதன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் வந்து அந்த மனுவை போட்டிருக்கிறாரு. என்னன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சைவர்களுடைய அந்த நாமப்பட்டை குறித்தும், அதாவது அந்த விபூதி பட்டை குறித்தும், திருமண் குறித்தும், பெண்கள் குறித்தும் பேசியிருக்காரு. ரெண்டு பத்தியும் பேசி திருமண் குறித்தும் பேசி அதை வந்து ஒரு பாலியல் தொழிலாளிக்கும் ஒரு நபருக்குமான அந்த உரையாடல் போல மிக அநாகரிகமாக பேசினது. அது பொது மேடையில, பெண்கள் இருக்கக்கூடிய மேடையில பேசி மதங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது பலருடைய மனதையும் புண்படுத்துறது. அதனால அவருடைய வந்து அந்த அமைச்சர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நீதிமன்றத்துக்கு அமைச்சர் பதவி வந்து அந்த நீக்கிறதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியமான. உச்ச நீதிமன்றமே அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது. சிக்கல் என்னன்னா, இப்படி பேசின ஒரு அமைச்சரை இன்றைக்கும் அமைச்சராக வைத்து விட்டு நான் துணை பொதுச் செயலாளர் பதவி எடுத்துட்டேன், அது பெரிய அமெரிக்க அதிபர் பதவி, அதுல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சமாதானம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சிலர் வந்து அதுக்கும் வந்து கோவப்படுறாங்க. நடவடிக்கை எடுத்து கேக்குறாங்க. கட்சிக்கே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வேண்டான்னு நீங்க நினைக்கும் போது எதற்கு அவர் அமைச்சராக இருக்கணும்னு தான் மக்கள் கேக்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னமும் வரமாட்டேங்குது. வந்து சட்டப்பேரவையில டெய்லி ஒரு தீர்மானம், 110 விதியின் கீழே டெய்லி ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் அறிவிக்க வேண்டிய பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பொன்முடி அவர்கள் நிறைய அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஓசி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதையுமே அவங்க கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு மேட்டிமைத்தனத்தோட பேசுறது அப்படிங்கிறது தொடர்கதையாகிட்டே வருது அப்படின்றதுனால இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. இதற்கு வழக்கு தொடரப்பட்டதா அப்படின்னு தமிழக டிஜிபி 4:45 பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தொடங்கும் போது அதுதான் மணி. அதனால என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியல. இதை விசாரித்தவர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அவருக்கு திமுகனாலே 7ஆம் பொருத்தம்ங்கிறது வந்துரும். நாங்குநேரியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குல்லக்கா, சின்னதுரை என்ற ஒரு தம்பி 12வது படிக்கும்போது இந்த இடத்துல காலேஜ் படிக்கிறாரு அவரு. ஆமா, அதாவது அந்த பையன் வந்து வன்முறை தாக்குதல்கள் உள்ளாகி கை காலெல்லாம் வெட்டுப்பட்டு இன்னைக்குமே அந்த உடல்ல அந்த தழும்புகள்லாம் மாதம் சிகிச்சையில இருந்தா. ஆமா, அந்த தம்பி மேல மீண்டும் ஒரு வன்முறை தாக்குதல் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி வரும்போதே எப்படி வருது தெரியுமா? சமூக வலைத்தளங்களை, சமூக செயலிகளை பயன்படுத்தியதால் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு வன்முறை நிகழ்ந்திருக்கு. எல்லாமே ஒரு முன்னரே எல்லாமே ரெடியான மாதிரி இல்ல. ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே எழுதிடுவாங்க போல. அதுக்கப்புறம் எந்த வழக்கு வந்தாலும் ஐயோ அதுவா, அது முன்னாடியே பகை, அவங்களுக்கும் பகை, குடும்பத்துல விரோதம், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தகராறு, இப்படியே அது எப்படி எல்லா பெரிய வழக்கு என்ன வழக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு என்டையர் ஸ்டோரி லைனோடயே தான். ஆமா, முதல்லயே வந்துட்டு அவங்க ஸ்டோரி எழுதிடுவாங்க போல. எழுதிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூடி மறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸோட தான் போய் பண்றாங்க போல. இப்ப என்னன்னா, தம்பி சின்னதுரை அவர்கள் வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அவர் அதை பயன்படுத்தும் போது பெரிதாலும் அதுல ஆக்டிவா இல்லைன்னா கூட கவனிக்கிறார் எல்லாத்தையும். அதுல ஒரு நண்பர், உன் கூட படிச்சவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டு பேசுறாரு. அதுக்கு பிறகு வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது, நீ வரணும், உனக்கு நான் வந்து அழைப்புதல் கொடுக்க வர்றேன், வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதற்கு இல்லை, நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் போயிருக்கிறாரு. போன இடத்துல ஒரு 5 பேர் அவரை வந்து தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் செய்தி. அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் வழிப்பறிமாறி சொல்றாங்களே காவல்துறையில. ஆமா, அதுல என்னன்னா, அந்த சமூக வலைத்தளங்களை அவர் பயன்படுத்தினது மூலமா ஏதோ ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணி அவரை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ ஒரு வழிப்பறி மாதிரியோ வந்து பொய்யா சித்தரிக்கிறாங்க. இதுவே முதல்ல ஒரு என்னன்னா, அவருக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த பிரச்சனை நடந்து அவர் வந்து கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்துல சாட்சி சொன்னதுனால அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்திருக்கு. அப்படி பாதுகாப்பு கொடுக்கின்ற இடம் மாற்றி வர குடியிருப்பையே மாத்தி அவங்களுக்கு. ஆமா, இப்ப இந்த நேரத்துல அப்படி ஒரு காவல்துறை பாதுகாப்பு ஏன் தொடர்ந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவங்க கேட்குறாங்க. இந்த தாக்குதல் செஞ்ச நேரத்தில் ஏன் அவர் காவல்துறை பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2வது, திருநெல்வேலியை இதற்கு முன்பே ஒரு முறை பட்டியல் சமூக மாணவர்கள் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு வந்திருக்காங்க போல. அவங்க மேல யாரோ யூரின் பண்ணி ஒரு வன்முறை, அந்த பட்டியல் சமூக மக்கள் மீதான அந்த வன்முறை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த நிகழ்த்தப்பட்ட வன்முறையின் போது கூட அவங்களும் சமூக வலைத்தளங்கள்ல தான் அந்த மாதிரி வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க. இனிமே அப்போ சமூக வலைத்தளத்தை எல்லாமே சமூக வலைத்தளம் தான். நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்க அந்த கையை வெட்டினானா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாங்க, அதனால கையை வெட்டினாங்க. ஏன்னா எல்லாமே நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறீங்க, சாதி மோதல்ங்கிறீங்க, அதெல்லாம் இல்லாத இடம். அப்படி இங்க தமிழ்நாடுன்னா அமைதி. ஆமா, இப்ப திருநெல்வேலி வந்துட்டு
எங்க பாகிஸ்தான்ல இருக்கா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கா? அதனால நீங்க பண்றது தப்பு. ம். ஒண்ணு நீங்க அக்கம் பக்கத்துல சண்டை போடாதீங்க, முன்விரோதம் வச்சுக்காதீங்க, இல்ல சமூக வலைதளத்தெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்காதீங்க. இப்ப இந்த வன்முறை நடந்துருச்சு இல்லையா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீதிபதி சந்திர அவர்கள் தலைமையில இன்னொரு குழு போட்டு ஏப்பா. காவல்துறையினர் எப்படி வந்து நேர்மையாக நடந்து கொள்வதுன்னு அவங்களுக்கு ஒரு வகுப்பிடுங்க. குழுதாயா வந்ததுல இருந்து போடுவீங்க. குழு கூட 1/2 இன்ச் நகரும், இந்த குழு நகரவே நகராது. அக்கா, உங்களுக்கு சேகர் பாபு அவர்களை தெரியுமா? யார் இவரு? தன்ராஜ் காணாம போயிருக்காப்ல, அதுக்கப்புறம் சேகர் பாபு தெரியாதா உங்களுக்கு? அவரா? புரியுதா யாருன்னு உங்களுக்கு? அதாவது சவுக்கு சங்கர் வீட்லயே வந்து இந்த மலத்தை அதெல்லாம் கொட்ட சொல்லி அவங்க அம்மாவை வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளா திட்டு அர்ச்சனை செய்ய சொன்னாங்க இல்லையா, அந்த செஞ்ச வேலை செஞ்சது யாருன்னா தன்ராஜ் தான். ஆடியோ வந்துச்சுப்பா, விளக்கம் வரலையே. செய்ய சொன்னது யாருன்னா திமுகவுடைய கவுன்சிலருடைய கணவர். அவரு யார் சொல்லி செஞ்சாருன்னா சேகர்பாபு அவர்கள் சொல்லி தான் செஞ்சாரு. இதெல்லாம் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்குப்பா. ஆனா என்னன்னா ஒண்ணு இல்லையேப்பா, கோர்ட்ல இல்ல, கேஸ் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். சேகர்பாபு அவர்களும் தன்ராஜ் அவர்களும் பேசி என்ன உழைச்சிருக்கேன், நீங்க சொல்லிருக்கீங்க, இவ்வளவு வேலையை பண்ணிருக்கேன், உழைச்ச காசை அதுவும் வந்துட்டு எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. ஒரே நாள்ல தமிழ்நாடை திரும்பி பார்க்கிற வண்ணம், நேஷனல் மீடியாவுக்கே நியூஸ் கொடுக்குற வண்ணம் மிகப்பெரிய வேலையை வந்து தன்ராஜ் பண்ணிருக்காரு. அதற்காக சேகர்பாபு வந்து உனக்கு காசு கொடுத்துருக்கணும், உழைச்ச வேர்வை வந்து காயறதுக்குள்ள காசு கொடுத்துடணும் அப்படின்னு வந்து குரான் சொல்லுதுன்னா சிலர் சொல்லுவாங்க. அவர் என்னப்பா, அவர் எல்லா மதத்தையும் ஆன்மீகவாதி. அது மட்டும் இல்ல, வந்து கருணாநிதியோட நினைவிடத்திலே கோயில் மாதிரி அலங்கரிச்சு இல்ல, அந்த இடத்துல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆன்மீகவாதியான ஐயா சேகர்பாபு அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களுடைய சமாதியில எங்க போனாலும் அவருக்கு அதுதான் ஞாபகம் வருது. பாத்துக்கங்க, அதுதான் எந்த இடத்துல யார போடணும்ன்றது முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. கரெக்டா பார்த்து அவருக்கு கொடுத்திருக்காரு. எதை பார்த்தாலும் கோயிலா தெரியுது. இந்த மலர் அலங்காரங்கள்லாம் பண்றதெல்லாம் ஓகே, அதுல வந்துட்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை கொண்டே வச்சு தமிழக அரசோட இது யாது சிம்பல், அதனால கொண்டே அவருக்கு தான் அது பொருந்தும்னு நினைச்சு. அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மறந்துட்டான், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த கோயில் மாதிரிலாம் கொண்டு வைக்கிறீங்களே, இந்த திமுகக்குள்ள கொத்தடிமைகள்ல யாரு சிறந்த கொத்தடிமைங்கிற ஒரு போட்டி நடக்குது, அதுல எப்பவுமே முன்னணியில இருக்கக்கூடியவராக சேகர்பாபு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு போஸ்டை போட்டு அவரை வந்து உங்களுக்கு என்னப்பா, நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிருங்க, அடுத்து எலெக்ஷன் வருது, வேண்டாமையா, எங்களுக்கு வேணாமா, வந்து நீங்க குடுப்பீங்க, போஸ்ட் கொடுக்கணும், பொசிஷன் கொடுக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஓகே, இப்ப அதற்காக வந்துட்டு இப்படி அந்த கோவில் மனசு வைக்க வேண்டியவங்க வேற வைக்கணும். இப்ப அவரு முதல்வர் இல்ல, அப்புறமா இருக்கிறவர் மனசு வைக்கணும், கிச்சன் கேபினெட் வேற, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அப்புறம் அவர் செய்யாம இப்படிப்பா போவாரு. அதனால அந்த போட்டியில வந்துட்டு அவர் வந்து முன்னேறுவதை பாராட்டுவதை விட்டு அண்ணாமலை இப்படி வந்து விளாசி இருக்க கூடாது, இப்படி வந்து விமர்சித்திருக்க கூடாது. அவரு என்ன நியாயமா தான் கேட்டிருக்காரு. இந்துக்கள் மனத்தை நீங்க இந்த மாதிரிதான் தொடர்ந்து புண்படுத்துவீங்களா, எந்த இடத்துக்கு எதை வைக்கணும்னு கூட தெரியாதா, நீங்க உங்க வேலை என்ன வேணா பாத்துக்கங்கப்பா, உங்க கட்சிக்குள்ள போய் பாத்துக்கங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணா பண்ணிக்கங்க, காலம் ஃபுல்லா அடிமையா கொத்தடிமையா இருந்துட்டு போங்க, அதை ஏன் இங்க பொது வெளியில வச்சு எங்கள் மனதை காயப்படுத்துறீங்கன்னு கேள்வியை கேட்டிருக்காரு. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.